வணக்கம் நண்பர்களே, உங்களை ஹேமாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடம்பா 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 7 பல் பூண்டை மிக்சரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய் 1 எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ணி வெட்டி வச்ச கடம்பால தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. மூடி போட்டு 1 மணி நேரம் போல ஊற விடுங்க. கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சிருந்த கடம்பாவை ஒன்னொன்னா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. கடைசியா அந்த எண்ணெயிலேயே 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப மொறுமொறுப்பான சுவையான கடம்பா 65 தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.